லவ்னா அது எண்ட் ஆஃப் தி டே கல்யாணம் தான் போகுன்ற மாதிரி. ஸோ 90s கிட் லவ் பண்ணால் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் லவ் பண்ணுவானுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த படம். இந்த ஒரு பாயிண்ட்லையுமே நான் உன்னை ரியல் ஹஸ்பண்டாக நினைக்க மாட்டேன், நீயும் என்ன ரியல் ஒய்ஃபாக நினைக்காது. ட்ரெய்லர் டீசர் பார்த்துருப்பீங்க, ரெகுலராக ஒரு பேட்டர்னில் தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் அதை தாண்டி உள்ள ஒரு புது விஷயம் இருக்குது. அந்த கதையோடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கரு. அந்த கரு வந்து நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நம்மளை பிடிக்க நாம தான் பிடிக்க வைக்கணும். இந்த படத்தோடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி உணர்வுங்கிறது எல்லா மனிதருக்குமே ஒன்று தாங்கிறது தான் இந்த கதைக்களம். நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் எங்கால் தாங்குவார். அதனால தான் அவரை வந்து நாங்கள் சிஎஸ்கேன்னு சொல்லுவோம், சின்ன சிவகார்த்திகேயன். ப்ரொமோஷனே 1 கோடி அப்படின்னா அப்போ பப்புக்கு சம்பளம் எவ்வளோ? ஒரு 50 லட்சம் இருக்கும். 1 கோடி அப்படி தப்பாக பேசாதீங்க. 60 கோடி. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் கிளப் ஓபன் பண்ணா அகில இந்திய விஜய் பப்பு ரசிகர் மன்ற மாதிரி இருந்தா அதுக்கு நான் தான் தலைவரா. சூப்பர், மாற்றமே இல்லை. எங்க டைரக்டர் வந்து 1 கோடி தொண்டு 6 மாசம் ஒன்னா இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு கதையை எதுக்கு நீங்க போய் பப்பு கிட்ட சொன்னீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. மை டியர் டோலி மூவி டீம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ஃபார்மலா இருக்கு, அதுக்கப்புறம் ஃபார்மலா இருக்காதுன்னு எனக்கே தெரியும். பின்னாடி நின்று பார்த்துட்டேன். ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஒரு ஜாலியான விஷயம் தான். இன்டர்வியூக்கு நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரூத் ஆர் டேர் எடுத்து ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. 3 பேரும் 3 பதில் 10 நிமிஷம் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. கேள்வியே தேவையில்லை நமக்கு. அவளை சும்மா அப்படியே அண்ணே இந்த அதை சொல்லேனே அப்படின்னா போதும். அதாவதுரா தம்பி அங்க போறப்ப அப்படி நீங்க ஆரம்பிச்சு அங்க போய் இங்க போய் அப்படியே முடிஞ்சிடும். இருந்தாலும் உங்களுக்கு தனியான தில்லு தலைவா உங்க 3 பேருக்குமே. ஏன்னா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் கிளாஷ் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சார் விஜய் சாரும் கிளாஷ் விட்டாங்க. தலைவர் ஒரு கட்டம் மேலே போய் அஜித் சார் கூட விஜய் சார் கூடயுமே கிளாஷ் விடுறாரு. அப்போ அப்படின்றப்ப ஒரு பயங்கரமான தில்லு தான். இல்லை நீங்க எவ்வளவு அடிச்சாலும் எங்கால் தாங்குவார். அதனால தான் அவரை வந்து நாங்க சிஎஸ்கேன்னு சொல்லுவோம். அது என்னன்னா சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ். சின்ன சிவகார்த்திகேயன். இவர் சின்ன சிவகார்த்திகேயன். நான் அதை எப்படி மாற்றேட் பண்ணிட்டேன், நான் சிடின்னு மாத்திட்டேன். சின்ன தனுஷ் அப்படின்னு மாத்திட்டேன் நான். ஒண்ணு பிரச்சனை நீ அப்படியே சேர் மாத்தி வந்து வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனே நான் சந்தோஷமா தான் பாக்கிட்டேன். ஆங்கர் டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு பக்கம் திருச்சி பிரபலமா இருக்கட்டும், பிற படங்களா இருக்கட்டும், இதுல வந்து நம்ம நடிக்கிற கேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஹீரோவா நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சி தான். அது வயசா ஒரு ஆங்கரா நான் வந்து உண்மையில சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஆங்கரா அவர் என்ன செஞ்சாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாரி, இல்ல அவரு ஆங்கரா அடுத்த பொசிஷன் போனாலுமே நான் நியூ கம்பர் தான். என்கிட்ட கதை கேட்டார், 1 கால் வேலை கதை கேட்டார். நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் அவங்ககிட்ட லைன் இருக்கு சார் சொன்னேன். உடனே டிஆர் கார்டன் கூப்பிட்டு கதை கேட்டாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஷூட்டிங். அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச படம் ஹீரோவா நடிச்சா, அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோவா நடிச்ச நல்ல பட்ஜெட் மூவியோட ஷூட்டிங் டிஆர் கார்டன்ல போயிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த த்ரஸ்ட் இருக்குல்ல, கதை கேட்கணுன்ற ஒரு தவிப்பு இருக்குல்ல, டக்குன்னு ஃபோன்ல வந்து 1 கால் வேலை கூப்பிட்டாரு. டிஆர் கார்டன் சார் ஞாபகம் இருக்கா சார்? லைன் தான் சொன்னேன். தம்பி எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, உனக்கு என்னப்பா ஞாபகம்? காலைல ஃபோன் பண்ணி நாளைக்கு பார்க்கலாமே அப்படின்னா இன்னொரு கால் பண்ணா, சார் ப்ரொடியூசர் ரொம்ப ரெடியா இருக்காரு, மத்தியானம் பார்த்துலாமா? சரி நான் ரொம்ப பண்ணேன். காலையில ஃபோன், அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபோனுங்க, அப்பதான் காலையில ஃபர்ஸ்ட் ஃபோனு. அன்னைக்கு மத்தியானம் வந்துட்டாங்க. அன்னைக்கு மத்தியானம் சரி இப்போ லஞ்ச் பிரேக்ல வந்துருப்பா அப்படின்னு வந்துட்டான். வந்த உடனே சும்மா டீ கொடுத்து டீ சாப்பிட்டுட்டு நீ ஃப்ரீயா உட்காரு, சும்மா இன்ட்ரோ தானே, என்ன கதை கேட்கற ஐடியாலாம் இல்ல, சி இன்ட்ரோ ஆயிட்டு ஹாய் ஐயா சாமி வேணாம் அப்படிலாம் சொல்றாங்க. என்னது ஆல்ரெடி நம்ம அண்ணன் அஸ்வின் அப்படிதான் பேசுறாங்க. ஐயோ அப்படி இல்லங்க, நான் என்னன்னா கதைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தருவேன். இப்போ டைரக்டர்னா ஒரு ரெஸ்பெக்ட் தருவேன். அது வந்து இன்னொரு இடத்துல ஒரு வேலை இடத்துல இது பண்ணா இவருக்கும் ஒரு மரியாதை கிடையாது. இப்போ நான் வேற ஒரு டைரக்டர் எடுக்கிற படத்துல நான் நடுவுல வந்து இன்னொரு கதையை நான் கேட்டேன்னா அது அவங்களுக்கும் மேல அப்படி நான் சொல்ல வரேன். ஐயோ ஏங்க நீங்க அதாவது கதை கேட்டு தூங்கணும்னு சொன்னனால ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுல சார். அப்படியே வயசு வருஷா கதை கேட்டதும் தூங்கவே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குறாரு. கதை அப்படி நாங்க தான் ட்ரெய்லர் பார்த்தோமே, நடிக்க சொன்னா வாழ்ந்து வச்சிருக்காரு மனுஷன். ஸோ அதனால அடுத்த மத்தியானமே வந்தாப்புல லைன் சும்மா சொல்லுன்னு டைம் எனக்கு ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு. சார் நான் ஃபுல்லா நீங்க சொன்னா ஃப்ரீ தான் சார் அப்படின்னாப்புல. அப்புறம் அப்படியே நான் எப்போ ஷார்ட்லாம் கேப் எப்போ வரப்போ ஷார்ட் நடிச்சு முடியும் கேப் வந்து என்ன ஐடியா என்ன பண்றோம், சரி ஓகே இப்படி அப்படி சொல்லி அப்படி ஆரம்பிச்சு சரி ஓகேப்பா நம்ம ஒரு 4 நாளில் மீட் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த 4 நாள் அடுத்த நாளே மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு கிரீன் பார்க்கில் உட்காரோம், பேசுறோம், டக்குன்னு ப்ரொடியூசரை பார்க்கணும். அப்படியே இது ஒரு மாதிரி எப்படி நடந்துச்சுன்னா ஆல்ரெடி ரிட்டன் அதுக்கான சீன்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா ப்ரொடியூசரை பாக்குறப்போ கபாலி படத்துல ஒரு டீம் இருக்கு மாதிரி, டீம் 43 யாரும் அந்த கபாலி வர சொல்றவன அப்படிங்கிற மாதிரி ஆனா கையில இருக்க மோதிர மாதிரி
கொஞ்சம் அப்படியே அதாவது காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா நீங்க ஒரு கோட் சூட் போட்டு ஒரு போட்டீங்கன்னா கபாலிடா நெருப்பு மாதிரி 10 பேர் வருவாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் மீட் பண்ணும்போது சார்னா யாருக்கு என்ன சாருக்கு வணக்கம் சொல்றேன்னா பின்னாடி 15 பேர் இருக்காங்க. யாருக்கு இப்ப வணக்கம் சொல்றது? இப்ப 15 பேருக்கு வணக்கம் சொல்றேன்னா 10 நிமிஷம் ஆயிடும். பொதுவா வணக்கம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சார் வந்தாருன்னா ஒரு 4 கார் வரும், ஒரு படைபலத்தோட தான் இருப்பாங்க. ஆமா. இப்போ ப்ரொடியூசர் இருக்காரு அப்படின்றப்போ அந்த ஸ்பாட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் இல்லையா? நடிக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணி இல்லைன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட்லியான ப்ரொடியூசர்? இவரு ஹாட்டு கூல்லாம் கிடையாது, இவரு ஜாலியா சில்லா இருப்பாரு. நீங்க அடிச்சுங்க புடிச்சுங்க என்ன வேணா பண்ணுங்க, கொலைகேஸ் கூட பண்ணுங்க, எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தேவை என் வேலையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். ஆக்சுவலி அதுதான் மேட்டர். மெச்சூர்டு திங்க இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது தான் மெச்சூர்டு. வேலை செய்ய விட்டு பாப்பாரு. அதுதான். வேலை செய்ய பாதி நேரத்துல வந்துட்டு ஜட்ஜ் பண்றதோ இல்ல பஞ்சாயத்து பண்றதோ அதெல்லாம் இருக்காது. அவர் ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரா, நான் ரசிக வந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலையை நீங்க எல்லாரும் செய்றீங்க, அந்த வேலையில நானும் ஒரு பங்களிப்பு இருக்கேன், நான் ஜஸ்ட் வாட்சிங் பாக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளவு ஒரு கைண்டா வந்தாரு. சோ அதனால வந்து எந்த ஒரு அதான் படம் கேஷ் போடுறவங்களோட ப்ரொடியூசரோட பெரிய பிளஸ்ஸே என்ன, இப்ப பெரிய நிறைய இடத்துல மைனஸ் என்ன இருக்கும்னா அவங்களும் இன்டர்ஃபியூ ஆகி இந்த ஷார்ட்டை நீங்க இப்படி வைக்கலாமே, இந்த சீனை இப்படி மாத்தலாமே, ஏன் அரவிந்த் இதை இப்படி பண்ணா என்ன அப்படின்லாம் சொல்லுவோம். என்ன ஆகும்னா இவர் ஒரு எழுதியிருப்பாரு, அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆயிடும். அதனால எங்களுக்கு வந்து கிடைச்ச ப்ரொடியூசர் எப்படின்னா நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி நீங்க பண்ணுங்க, காசு கொடுக்கறது எங்க வேலை அப்படின்ற மாதிரி இது நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தரையும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்படி அரவிந்த் இதை ஆரம்பிச்சு கொண்டு வரும்போது இன்னொருத்தர் ஒரு பில்லரா வந்து ஜெகதீஷ் சார்னு இருந்தாரு. ஸோ அவர்னால தான் இந்த படமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு 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 வீட்டை கட்டிடலாம், நீங்க ஈஸியா அதை கட்டி முடிச்சிடலாம், அஸ்திவாரம் போட்டுடலாம். அதை ப்ராப்பரா டிசைன் பண்றது தான் அந்த வீடு எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்றது ஒருத்தர் கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி அது ஒரு குவாலிட்டியா ஒரு கிளாஸா ஒரு 100 கோடிக்கு ஒரு படம் பண்ணா என்ன ப்ரமோஷன் பண்ணணுமோ அதை அப்படியே எங்க தலைவர் பண்ணாரு. சோ ஹி இஸ் தி ஹீரோ. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரமோஷன் பண்ணவர் தான் எங்களுடைய கோ ப்ரொடியூசர். சோ இவருடைய அப்பா தான் வந்து ப்ரொடியூசர். சோ ஜெயராமச்சந்திரன் சார், ஜெயராமச்சந்திரன் அப்பா நான் சொல்லுவேன் நான், ஏன்னா இவருக்கும் அப்பா. ஸோ நான் ஏன் அப்பான்னு சொல்றேன்னா ஒரு 87 வயசு அவருக்கு. ஸோ அவர் நினைச்சாருன்னா வந்து ஒரு சின்ன பசங்க பண்ணியிருக்க படம் புது படம் பார்க்கணுன்ற இது கிடையாது. ஸோ அவர் பார்த்துட்டு அவருடைய இனிஷியேட் அவருடைய கால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் நடந்திருக்கு. ஸோ அதை உங்களுக்கு நான் வந்து தலை வணங்கிக்கிறோம். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்டான மூமெண்ட் எங்களுக்கு. ஸோ அதனால இவங்களோட ஃபேமிலியோட ஒரு இதுதான் நாங்களும். ஒரு ஆங்கர் இன்டர்வியூ எடுக்கிறதுல தெரியுமா ரொம்ப நல்லது, ஆப்போசிட்ல ஆங்கருக்கே தெரிஞ்சு போயிடும், வேலையே பேசி கொடுத்துருவோம், பாவம் எதுக்கு ஒரு கொஸ்டின் எடுப்பானே அப்படின்னு. அப்புறம் நான் எதுக்கு இங்க உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ரொமோஷனே 1 கோடி அப்படின்னா அப்ப பப்புக்கு சம்பளம் எவ்வளவு? ஒரு 50 லட்சம். 1 கோடி அப்படி தப்பா பேசாதீங்க. 60 கோடி 60 கோடி வாங்கினேன், நான் கேட்டு போயிடுச்சு. ஆனா சிடியே 60 வாங்கல, சிடி எப்படி 60 வாங்கலாம் தம்பி? இப்படி சொல்றதுலே தெரிஞ்சிருக்கோம் சொல்லல. இதுல சேலரின்றதை தாண்டி சார் கமிட்மெண்ட் மட்டும் தான் அவர் பார்த்தாரு. அதாவது சின்ன படங்களுடைய மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னன்னா ஹீரோ சம்பளம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் டேஸ், அதுக்கப்புறம் வந்து லொகேஷன்ஸ், டைரக்டர், ஆர்டிஸ்ட் சேலரி, இதெல்லாம். ஸோ ப்ரொடக்ஷன் செலவு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மினிமலாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு படத்துக்கு சேலரியை மைண்ட் பண்ணாமல் இட்ஸ் வெரி ஒரு சின்ன நம்பர் தான் வச்சுக்கோங்களேன், யாருமே யோசிக்காத அளவுக்கு ஒரு வெரி ஸ்மால் நம்பர். அந்த நம்பரை மைண்ட் பண்ணாமல் சார் எனக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது சார், எனக்கு கதை நல்லா இருக்குங்க சார், நான் அடிச்சு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய நீங்கள் இந்த கதைக்கு நான் சூட் ஆவேன், நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார், நான் அக்செப்ட் பண்ணவர் தான் எங்கள் ஹீரோ. ஸோ அவர் வந்து ரியல் லைஃப் ஹீரோ மட்டும் கிடையாது சார், ரியல் லைஃப்லேயும் ஒரு ஹீரோ தான். அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு மனிதர். நல்ல ஸ்பாட்டில் வந்து இப்போ எப்படி இந்த ஃபன்ஃபில்டு மூமெண்ட்டாக இருக்கும், இதே மாதிரி தான் ஸ்பாட் ஃபுல்லாக இருக்கும். அது டைரக்டரும் எங்கள் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி 2 பேரும் அப்படியே அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க, இல்லை செல்ல சண்டை தான். ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து அவருடைய வேலையை தாண்டி அடுத்தவங்களுடைய ஒர்க்கையும் தன்னுடைய ஒர்க்கு மாதிரி இன்வால்வ் ஆகி யாருக்கு என்ன வேணாலும் அதை உதவி பண்ணுவார். ஸோ எங்கள் சின்ன சிஎஸ்கே, அவரோட பேரே வந்து சிஎஸ்கேன்னுவோம், என்னன்னா சின்ன சிவகார்த்திகேயன் தான் நாங்கள் எல்லாம் அவரை கூப்பிடுறோம். ஸோ அந்த சின்ன சிவகார்த்திகேயனுக்கு எங்களுடைய சார்பாக சிவகார்த்திகேயன் வர எல்லா வார்த்தையுமே கட் பண்ணி சிவகார்த்திகேயனை டேக் பண்ணி பரணியனையும் டேக் பண்ணி எல்லா வீடியோ நான் போடுவேன், எல்லாத்தையும் அவரை டேக் பண்ணி நான் போடுவேன். அவர் இப்போ ஃபோன் பண்ணி கேட்கணும், அசிங்கமா கேட்கணும். ஆக்சுவலாக ஏன் சிஎஸ்கே சார் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா சார், சிவகார்த்திகேயன் சாரோட மிகப்பெரிய பிளஸ் 6ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்க எல்லாரையுமே, அந்த குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் ஒரு என்டர்டெயின் பண்ணுவார். ஒரு மாதிரியா தன்னுடைய ஒரு ஜாலி இருக்கும், அவருடைய நடிப்புல எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஜோஷ் வந்து நீங்க வந்து நம்ம சின்ன சிவகார்த்திகேயன் சார்ட்டையும் பார்க்கலாம். அவருமே பார்த்தீங்கன்னா சரி, என் பையன் 4 வயசு பையன் அவ்வளோ கியூட்டா அந்த மூவி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தான்.
இப்போ ஜென்ரலாக வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சார், பெரிய டாஸ்க். ஸோ அதை வந்து செய்யும்போது சிவகார்த்திகேயன் சார் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தாரோ, கலக்கப்போவது யாருன்ற பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தாரோ, ஸோ அதே மாதிரி இவர் சாரம் வந்திருக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே நீங்கள் அவருக்கு சாருக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த மாதிரி நம்ம இவர் பப்பு சாருக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த காமெடி சென்ஸ் அவர்கிட்ட இருக்குது, அந்த ஆக்டிங் இருக்குது, டெடிகேஷன் இருக்குது சார். எந்த தொழில் செய்தாலும் அதை திறம்பட ஒரு நம்மளுடைய முழு மனதோட ஆத்மார்த்தமாக செய்யணும். அதை வந்து அவர் முழு மனதோட அவர் செய்வார், செய்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. எனக்கு பக்கு இதெல்லாம் செஞ்சுட்டாரு. இதெல்லாம் போய் பாருங்க, படத்தை பார்த்தா தான் தெரியும். என்ன எத்தனை பேர் செய்ய போறாங்க இல்ல இதெல்லாம் வந்து அவர் பப்பு ப்ரோ மைண்ட்ல என்ன ஓடுனா, இதெல்லாம் எம்சிஆர் இருக்கா, அப்ப நான் எழுதி நான் வாசிக்கிறதாச்சேடா, நான் யாருக்கா இன்ட்ரோ கொடுக்குற வார்த்தையாச்சு. அதான் ப்ரோ கர்நாடக பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எப்பயோ போட்ட விதை இப்ப முளைச்சு நிக்குது சார். வேதை நான் போட்டது எல்லா விதைக்கும் வந்துருவா வேதை நான் போட்டது. நம்ம கூல் சுரேஷ் ஒரு ஆசை சொல்லுவாப்புல, எஸ் தனிந்தது காடு மாப்பிள்ள எஸ்டிஆர் வணக்கத்தை போடு அப்படின்னு. அதே மாதிரி தான் பாடு இந்த வணக்கத்துக்கு ஒரு டேக் லைனு நானும் பாக்குறேன். ப்ரொடக்ஷன் கம்பெனில எல்லாத்துலயுமே அடிச்சு போட்டிருக்காங்க. ஆர்சிபினா விராட் கோலி, எங்க தலைவர் அடிச்ச படம் மைடியர் தோனி அப்படின்னு. சார் ஆக்சுவலா இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் கிளப் ஓபன் பண்ணா அகில இந்திய விஜய் பப்பு ரசிகர் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நான் தான் தலைவர், மாற்றமே இல்ல. எங்க டைரக்டர் வந்து செயலாளரா இருப்பாரு, பட்ட சேனலர் வந்து அப்படி சார் இது கட்சி ஆரம்பிக்குள்ள நல்லா இருக்குப்பா. சார் அதுல வந்து நான் தான் சார் இது முதல் படம் தானே இது அப்படிங்கிற அவர் தான் நினைப்பாரு. அவங்க கடைசி படமா இருந்தா இப்போ சொல்ல முடியாது, கேட்க மாட்டான்ல. நான் நினைச்சா உனக்கு படமும் கொடுக்க முடியும், படம் இல்லாம போய் சிட்டி உன்னை ஆக்க வேண்டாம், என்னால அழிக்கவும் முடியும் அப்படின்னு. மாடுலேஷன் எப்படி தெரியுமா இருக்கு? ஏன் நாங்களா பயஸ் கடன்ல வீடு வாங்க கூடாது, அங்க போது அப்ப வாங்க கூடாது, இப்போதைக்கு எதுவும் வாங்கக்கூடாது. நீ ஓகேனா சொல்லேன், டக்குன்னு புரோக்கரை கூட்டு வச்சு அங்க பயஸ் கடன்ல ஒரு இடம் கண்டிப்பா சார் வாங்குவாங்க சார். அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா சார். வாழ்க்கையில எல்லாமே அச்சீவ்மெண்ட் தானே சார். தனுஷ் சார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா எவ்வளவு கடினங்களுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்க தனுஷ் சாரை பாக்குறோம். ஸோ அவர் வந்து இதே சாலி கிராமத்துல வாய்ப்பு தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலையில் கடந்து தானே வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் இருக்கும் சார். அந்த இடத்துல நாங்கள் நம்புறது என்னன்னா அவருடைய உழைப்புக்கும் அவருக்கான இடம் இருக்குது. அது போயஸ் கார்டனாக இருக்கலாம், இல்லை வேற எங்கே வேணாலும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நல்லூர் கோட்டமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏன் சார் அவர் இருக்கலாம், சின்ன வீடாக இருக்கலாம். சாமி சாமி யாரு நீங்க யாரு, உங்க ஃப்ரெண்டு யாரு, எல்லா ஜாதமும் எனக்கு தெரியும் சாமி. உங்களோட சின்ன மீனிங் தெரியும், உங்களோட டபுள் மீனிங் எனக்கு தெரியும். ஆமா இதான் விஷயமே. ஐயாவையும் தெரியும், ஐயாவை சுத்தி இருக்கவங்களையும் தெரியும். அது எப்படி பேசுவாங்க எல்லாம் எல்லாம் வார்த்தை மாதிரி பேசுவாங்க. அது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் நீங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சார். இந்த சின்ன சின்ன திரைப்படங்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு சமீப காலமாக. அதில் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸ், ப்ரெஸ்ஸு, மீடியா, அதுக்கப்புறம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் தான். ஸோ எந்த அளவுக்கு ஒரு படத்தை சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் ஒரு 100 கோடி ரூபா படம் செலவு பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தாலும் சரி, ஆடியன்ஸ் 100-150 ரூபா டிக்கெட் கொடுத்து தான் வாங்கிட்டு போய் அந்த படத்தை பார்க்குறாங்க. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்கீங்கிறத பார்க்குறதில்ல, நல்லா இருக்குது நல்லா இல்லை, ரெண்டே கேட்டகரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் படம் வந்து தரம் வயசில் இட்ஸ் அ ஒர்த் வாட்சிங் மூவி. நல்ல ஒரு கண்டென்ட் சார். அதாப்பட்டது ஒரு 90s பையனுக்கும் ஒரு 2K பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ் வார் தான் சார். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபியை சுட சுட எல்லாரும் குடிக்கலாம், இல்லை சில்லுன்னு குடிக்கலாம். கோல்ட் காஃபி இருக்குது, ஹாட் காஃபி இருக்குது. இந்த ஃப்ளேவர் எப்படின்னா 90s கிட், இவர் வந்து ஹாட் காஃபி, ஓகே 2K பொண்ணு அவங்க கோல்ட் காஃபி. ஸோ இது ரெண்டுமே பிளெண்ட் ஆகிற இடம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதாவது பால் திரிஞ்சிரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு அது ரொம்ப ஒரு பிளெண்டடாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ லவ்வில் வந்து எல்லாருமே நினைப்பாங்க, லவ் வந்து சில பேருக்கு வந்து வலிக்கும், சில பேருக்கு வந்து பலிக்கும். இது யாருக்கு இந்த இடத்துல லவ் வலிச்சும் இருக்கு பலிச்சும் இருக்கு. இல்ல ஐயா பயங்கரமா உருகுறாரு, எவ்வளவு பலிச்சு எவ்வளவு வலிச்சிருக்கு தெரியல. வாழ்க்கையில சொல்ல போனா சார், வந்து நான் சார் எனக்கு தெரிஞ்ச சார் என் கூட சேர்ந்து ஒரு 25 தடவை படம் பார்த்துருப்பாங்க. 25 தடவையும் முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, சார் கிட்ட இருந்து வர்ற புல் வந்து வேற லெவல் புல்.
ப்ரொடியூசர் சார். அதாவது ஒரு பக்கம் ஜாலியான பப்பு 2 பேர் பிலாசபி கிளாஸ்க்குள்ள உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஜாலியா பேசுறாரு திடீர்னு. அதாவது வாழ்க்கைனா பாத்தீங்கன்னா ஐயா ஆரம்பிக்கிறாரு, ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இவர் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னன்னா இதெல்லாம் பார்த்து என்ன ஆடியன்ஸ் என்ன சொல்ல போறாங்க, உங்களை பில்டப் பண்றாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு. சாமி நமக்கு தேவை ப்ரமோஷன் தான் சாமி. அதான் என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா ஆனா பேசிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் லவ் பண்ணுவாங்க சார். ஏன்னா அந்த தியேட்ரிக்கல் மொமெண்ட்ல வந்து ஒரு நம்ம இவர் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி சாரும் வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. சார் வாட்ச் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் ப்ரிவியூ தேட்டரில் பார்க்கும்போது சொன்னார், சார் இந்த இடங்கள் இன்னும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் சார். அவர் ஒரு பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட். தன்னுடைய சீனில் தன்னுடைய சீன் மட்டும் இல்லை, யாரோட சீனில் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் தவறாக இருந்ததுனா கூட சார் இதை நம்ம இது மாடிஃபை பண்ணியிருக்கலாமா சார், இது இப்படி பண்ணியிருக்கலாமா சார், இடத்துல சீனு லொக்கேஷன் வாட் எவர் இட் இஸ் மீண்டும் பண்ணலாமா சார்ன்ற அளவுக்கு அவர் வெரி பர்ஃபெக்ஷனாக பார்ப்பார். ஸோ அப்படி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது திரைப்படத்தை ஒரு சஜஷன் சொன்னார். அந்த சஜஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார், சார் படம் அப்போ நல்லா இருக்கும் சார்னு. ஸோ அவருடைய எங்கள் கூட ஒரு படம் பார்க்கும்போது சக நடிகர்கள் கூட நடிச்சவங்க எல்லாரும் உட்காந்து கலக்கப்போதியார் ராஜவேல் சார் அவரெல்லாம் உட்காந்து படம் பார்க்கும்போது ஆடியன்ஸும் பார்த்தாங்க. அன்னைக்கு தான் அவர் சாருமே ரியலைஸ் பண்ணார், சார் இந்த இடம் நான் கூட என்ன நினைச்சேன் சார், இவ்வளோ ஒரு ஹார்ட் கிளாப்பிங் மூமெண்ட்டாக இருக்கே சார், ஒரு மக்கள் இந்த இடத்துல ரசிக்கிறானே சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சாரோட அம்மா கேரக்டரில் ஆஷான்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த படம் ஃபுல்லா அப்படிதான் டிராவல் ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதுல இருந்து இன்னைக்கு நான் பார்க்குற வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே சிரிப்பு தான் சார். அதுல பிகெஸ்ட் பியூட்டி வந்து சார் வந்து ஒரு இடத்துல ஒரு சீனு சார் அந்த இவங்க கூட ஹீரோயின் தோசை விட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டு சாம்பார் ஐயோ நீ சுடுற தோசைக்கு 100 வாட்டி 100 தோசை சாப்பிடுவோம் போல இருக்கு நீ கொடுக்குற சாம்பார் டேஸ்ட்டுக்குன்னு. ஸோ அந்த இடத்துல என்னன்னா ஒரு மாமியார் மருமக கிளாஸ் ஒரு சின்ன விஷயம் இருக்கும். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு சமையல் செய்வாங்க, ஒய்ஃப் செய்கிற சமையல் அம்மா எந்த காலத்துலையும் குறை தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய ஒரு சீன் வந்து ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். எல்லாத்தையும் விட அவரோட ஸ்டைலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு. இதான் பண்ணது, நான் கிரிஞ்சா ஒரு கவிதை சொல்கிறேன், அது நீ கியூட்டுன்னு நினைச்சுக்க அப்படின்னு. அதெல்லாம் அந்த வேலை கியூட்டா ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி அது கிரிஞ்சா மாறாம. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சென்ஸ் பண்ணியிருப்பாரு சார். ஆக்சுவலாக நடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் 1/2 மணி நேரம் கழிச்சு நடிச்சுட்டு தாங்க இருப்பாரு. ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நடிப்பு மேலே அவருக்கு ஈர்ப்பு இருக்கு. இது இலைமறை காய் மாதிரி தெரியல. இல்லை தப்பாக நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, நம்ம அதை வந்து இல்லைங்க இந்த சீனை ப்ரொலாங் பண்ணிடலான்னு ஒரு சில சீன்ஸ் வந்து டேரக்டர் சார் எழுதி கொடுத்துருந்தாருனா கூட இல்லை சார் இதை நம்ம அட்வான்ஸ் பண்ணலாம். டைம் அவர் டேரக்டர் கூட சொல்லுவார், சார் டைம் ஷார்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து மறுநாள் நீங்கள் ஷெடியூலுக்கு வரணும், பரவாயில்லைங்க அப்படின்னு விடியெல்லாம் நடிச்சு கொடுத்துருக்கு. டைம் பார்க்காம சார் பேமெண்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, கண்டென்ட் வேணும், நம்ம படம் சக்ஸஸ் ஆகணும் சார். டே 1ல இருந்து நம்ம பார்த்ததுலேருந்து இன்னை வரைக்கும் அந்த சக்ஸஸ் ஜெர்னியில் கொண்டு போகிறாரு. அண்ட் இவர்கிட்ட எனக்கு as a ப்ரொடியூசராக நான் எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருந்தேன் அப்படின்னா, செட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி எல்லாரும் கூடயும் ஒரு அன்பாக பேசி அரவணைச்சு. இன்னைக்கு ப்ரமோஷன்ஸு சார் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் பண்ணும்போது பேமெண்ட் இஷ்யூஸ் அது இதுன்னு இருந்து சார் நிறைய சில பேரெல்லாம் வரமாட்டாங்க ப்ராப்பராக. அந்த க்ரூ அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூலேயே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய பேர் ஹீரோ சப்போர்ட் கிடைக்கலன்னு சார். ஐ எம் வெரி லக்கி. ஹீரோவோடைய சப்போர்ட் 100க்கு 100 மை டியர் டார்லிங்கிறது. இந்த படத்தை தூக்கிட்டு ஓடினது அவர் தான். டைரக்டர் ஒரு பில்லர் அப்படின்னா ஹீரோ ஒரு பில்லர், ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு பில்லர் அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய பில்லர்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஒளிப்பதிவு செஞ்ச நம்ம இவர் பாலாஜி சேகர் சாரா இருந்தாலும் சரி, அல்லனா மியூசிக் பண்ண டாமினிக்னு ஒருத்தர் இருக்காரு. யாருங்க அது சார்? டாமினிக்னு ஒருத்தர், அமெரிக்கன் மாப்பிள்ளை. அமெரிக்கன். ஆமா, என் பேர் டாமினிக் தான். அவர் செகண்ட் ஹீரோ 2 செகண்ட்ஸ் சொல்லுவாரு. என் பேர் டாமினிக் தான். அப்படியே? ஆமா, போய் சொல்லாதீங்க. உண்மையா என் பேர் டாமினிக். என் பேர் என்னனே? என் பேர் டாமினிக் தான். கிரேட். ஆதார் கார்டு கட்டுங்க. ஃபோன் எடுத்துவானே. உங்க பேர் டாமினிக்கா? ஆமாங்கயா, விஜய் டாமினிக். அந்த டாமினிக் டாமினிக் டூப் போட சொல்லாமே. அந்த டாமினிக் தான் போன் எடுக்கல. பேர் மாத்தலாம்னு இருக்கேன் மேலே. ப்ளீஸ் மாத்திருங்க. ப்ளீஸ் யூ கேன். நல்ல மனுஷங்கள வில்லனே அவர்தான். அப்படியா? ஆமா. நீங்க படத்தை மொத்தமா சொல்லிடுங்க. நல்ல கேரக்டர் அவர். அந்த படம் தாண்டி அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா பண்ணிருப்பாங்க. அப்படியே டாமினிக் இம்பார்ட்டன்டா தான் இருப்பாங்க. என்ன அங்கங்க அவனை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க பாவம். நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்ல. அப்படி இந்த டாமினிக். ஆமா ஆமா. இந்த கரகட்டன் படத்துல ஒரு சீன் ஒன்று இருக்கும். காரை தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது கவுண்ட் பண்ணி செந்தில ஓங்கி அரைஞ்சி அது ஏன்டா என்னைய பார்த்து அந்த கேள்வி கேட்டேங்க கேட்பாரு. அதே மாதிரி 6 மாசம் ஒன்னா இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு கதையை எதுக்கு நீங்க போய் பப்பு கிட்ட சொன்னீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன்.
ஆமா. ஐயா ஐயா அது படத்துல படமா தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அதான் சார், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே செலிபிரிட்டி பப்பு ப்ரோ தான். அக்கா உங்களுக்கு ஆமா. செலிபிரிட்டி சந்தோஷமா இருக்க கூடாது. அதாவது படத்துல இருந்தா நம்ம மாத்தலாம். இப்ப நமக்கு அவங்க தெரியும் இவங்க தெரியும் இவங்க தெரியும் அப்படின்னா 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர். எனக்கு கிடைச்ச ஒரே செலிபிரிட்டி நம்பர் பப்பு ப்ரோ தான். அது வந்து ஒரு லாங் டேர்ம் முன்னாடி ஒரு 9-10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கோசம் கால் பண்ணேன். ஓகே தம்பி இப்ப என்னால அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுப்பா, சோ வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம்னாங்க. நான் எதாத்தாலும் சீரியஸா எடுத்துப்பேன். ஃபியூச்சர்ல பார்க்கலாம் சொன்னீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதுறேன். இது நான் எப்படி பாக்குறேன்னா, இவன் படம் நடிக்கிறான்னு சந்தோஷமாவும் இருக்கணும், படத்துல அவன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் கதையை கமிட் பண்ணி 6 மாசம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுதான் கதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஆக்சுவலி 6 மாசம்லாம் ப்ராசஸ் எடுத்துக்கவே இல்லை. எங்களுக்கு குறிப்பிட்ட டைமே ரொம்ப ரொம்ப கம்மி. இது நீங்க இந்த ஃபுட்டேஜுக்கும் இந்த மூமெண்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் நீங்க ஒரு 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 ஷெட்யூல் போட்டு பண்ணணும்னா ஒரு 30 days 25 days அல்லது ஆகும். ஒரே ஷெட்யூலாக பண்ணனா கூட அதை நாங்கள் லிட்ரலி ஒரு 10 daysக்குள்ளே குறைச்சி அவ்வளோ ரஷ் அடிச்சு ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஃபினான்ஷியலி ஒரு பக்கம் பொறுப்பு இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, எல்லாரும் அந்த ஒரு மூடில் இருப்பாங்க. அந்த ஒரு இப்போ நான் ஒரு மூடில் இருப்பேன், இப்போ நான் வந்து அந்த மூடில் ப்ராப்பராக அதில் இருந்துடலாம். இப்போ கூட நடிக்கிறவங்க இவனாக இருக்கட்டும், இவன் கூட இருக்கிற எல்லாருமே டீமாக இருக்கட்டும், எல்லாருமே ஒருத்தர் ஒரு வேலை பார்க்குறவங்க தான். ஸோ எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த படத்தில் டிஓபியாக இருக்கட்டும், டிஓபி அசிஸ்டண்டாக இருக்கட்டும், எல்லாமே பசங்க எல்லாருமே ஒரு ஃப்ரீலான்ஸாக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற பசங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இல்லாமல் அது போய் பிரித்து பண்ணலான்றக்காக தான் ஒரே ஷெட்யூல் போடு ஒரே டைமில் பண்ணலான்னு சொல்லி அவன் கால்குலேட் பண்ணது 10 நாள். நான் முடிச்சு கொடுத்தது அதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக ஒரு 6 to 7 நாளில் முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ அது ஏன் நாங்கள் சொல்கிறோம், அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராப்பராக எழுதிட்டான். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுனதுக்கப்புறம் மாற்றுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இங்கே சீன் இல்லை. எழுதுனது தான். ஸோ அது எக்ஸ்ட்ரா வேணா ஆகுமே அப்படியே கம்மியாகாதுன்றதுனால ஈஸி ஜாப் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுனால கடைசியாக ஒரு கொஸ்டின், ஏன்னா நேரம் இல்லை, அதே நேரம் பார்த்தீங்கன்னா கிளிஷே கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டில் போட்டு இந்த கதை முத எப்படி நீங்கள் கேட்கும்போது என்ன உணர்ந்தீங்க, ஹீரோயினோட முதல் ஷாட் அப்படி ஒரு கிளிஷே கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசி கொஸ்டின் அவனுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த மை டியர் டார்லி படத்தை எதுக்காக பார்க்கணும், இது பார்க்குறவங்க மக்களுக்கு என்ன கருத்து போய் சேரும், கருத்து ஊசி என்னென்ன போட போறீங்கன்றதை அப்படியே அவங்கள்ட்ட அப்படியே நீங்கள் 3 பேருமே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த படத்தோடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி உணர்வுங்கிறது எல்லா மனிதருக்குமே ஒண்ணுதாங்கிறது தான் இந்த கதைக்களம். ஸோ அது வந்து 90s ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, 2K இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, 1930 இன்னைய வரைக்கும் இட்லி தானே சார் பேரு. அதுல அப்புறம் குஷ்பு இட்லி வந்துச்சு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி வந்துச்சு, 1000 இட்லி மாறினாலும் இட்லினா இட்லி தானே. இட்லி வந்தது, எஸ், நீங்க சொன்ன மாதிரி மல்லிப்பூ இட்லி வந்தது, நிறைய இட்லி வந்தது. ஸோ காரப்பொடி இட்லி வந்தது, எப்படி வேணா எடுத்துங்க. ஸோ ஆனால் இட்லி தான். அந்த மாதிரி வந்து 2K பசங்களுக்கும் அவங்களுடைய லவ்வுக்கும் அவங்களுடைய வேல்யூக்கும் அவங்களுடைய மனசுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு அழகா சொல்லி முடிக்கப்பட்ட படம் தான் மை டியர். ஐயா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல, அதான் நான் ஒண்ணு சொல்ல, அண்ணனுக்கு குருத்தப்ப மாதிரி அதுக்கு நான் தான் விதை போட்டேன்னு சொல்றது. ஃபன்னாவே என்ட்ரி ஆரம்பிச்சு ஃபன்னாவே முடிப்போம். ஒரு படத்துல இவரு சொல்லியிருப்பாங்கல்ல, ஃபைட் இருக்கா அது மாதிரி வந்து ஃபைட் இருக்கான்னு கேட்டா ஃபைட் இல்ல, டான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா டான்ஸ் இல்ல, கதை இல்ல. ஆனா வந்து கதை இருக்கான்னு கேட்டா கதை இருக்கு. நான் நல்லா வச்சிருக்கேன். இல்ல நாங்க மறந்துறோம். இதோட 1 மரோட ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் தான் ஃபைட் இருக்கான்னு கேட்டா ஃபைட் இல்ல, டான்ஸ் இருக்கான்னு கேட்டா டான்ஸ் இல்ல. ஸோ வந்து அதெல்லாமே இல்லாம ஒரு நல்ல கதை இருக்கு. இந்த கதையில நான் வந்து ஒரு ஆஸ் எ டைரக்டரா ஒரு ப்ராமிசிங்கா நான் ஒன்று சொல்றேன். ட்ரெய்லர் டீசர் பார்த்துருப்பீங்க, ரெகுலராக ஒரு பேட்டர்னில் தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் அதை தாண்டி உள்ள ஒரு புது விஷயம் இருக்குது. அந்த கதையோடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கரு. அந்த கரு வந்து நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ புதுசாக தான் இருக்குது. என்னுடைய சொல்லி, ஏன்னா நம்ம 100% சொல்லி எதுவுமே சொல்லிட முடியாது. 99.9% நான் அதை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த 10 பேர் ஒரு 1000 படம் பார்த்துருப்பாங்க. சும்மா ஒரு குப்பையாக சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் அவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு கதையை எங்கேயும் பார்த்ததில்லை, எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அந்த கரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த கரு என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்கள் படம் பார்க்க வாங்க, கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஐயா சிஎஸ்கே, அப்புறம் சிடி ஐயா டார்லி, ஆண்டவரே. ஓகே, விடுங்க. ஸோ அதனால வந்து இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே 90s கிட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக லவ்வுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு 90s கிட்டாக இருந்து லவ்வை ரெஸ்பெக்ட் பண்ண ஆளாக இருந்தால்
ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணிட்டோம்னா எந்த லெவல் வேணாலும் நம்ம இறங்கி லவ் பண்ணுவோம். நமக்கு லவ்வர்னாலும் ஒன்று தான், பெஸ்டினாலும் ஒன்று தான், கேஷுவல்னாலும் ஒன்று தான், என்ன பெஞ்சில் வச்சிருக்கேன்னாலுமே ஒன்று தான். தெரியலங்க, இதுதான் போன இன்டர்வியூல ஒரு பையன் கேட்டான் பெஞ்சில் வச்சிருக்கிறது, கேட்டா வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்களா, அதுதான் பெஞ்சில் வச்சிருக்கிறதா, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி நம்ம வந்து லவ்னா அது எண்ட் ஆஃப் தி டே கல்யாணம் தான் போகுன்ற மாதிரி. ஸோ 90s கிட் லவ் பண்ணா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் லவ் பண்ணுவானுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த படம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த பில்டப்பும் இல்லாம, இந்த மாதிரி 10 இன்டர்வியூ பார்த்து சிஎஸ்கே கிஎஸ்கே 5 முகம் 6 முகம் எதுவுமே இல்லாம ரொம்ப பிளாங்கா ரொம்ப பிளெண்டா ப்ளீஸ் ஒரு ரிக்வெஸ்டா நீங்க எல்லா நல்ல படத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம சிறை படம் நான் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்தேன். சிறை படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 1 வீக் பெருசா தியேட்டர்ல கூட்டமே இல்ல. ரோஹிணி தியேட்டர்ல சின்ன ஸ்கிரீன்ல போட்டிருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா அந்த 1 வீக் அப்புறம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல ரோஹிணியில மெயின் ஸ்கிரீன் இருக்கு. 1 மந்த் அந்த படம் மட்டும் தான் ஆல் ஓவர் எல்லா இடத்துலயும் ஹோல்ட் பண்ணுச்சு. ஸோ நல்ல படம். இதுல இருந்து என்ன தெரியுது, ப்ரமோஷன் தாண்டி நம்ம ஃபேக்கா ஒரு கெட்ட படத்தை நல்ல படமா ஆக்கவே முடியாது. இங்க இப்ப நல்ல படம் நல்ல படம், கெட்ட படம் தான். அந்த மாதிரி நல்ல படம் பார்க்குற ஆட்கள் நம்ம இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நல்ல படம் பார்க்கணும்னா ப்ளீஸ் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அது இருக்கும் இது இருக்கும் எதுவுமே இல்லாமல் பிளெண்டாக ஜீரோவாக வந்து பாருங்க. கண்டிப்பாக எங்கள் படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 ரெக்வெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, திரும்ப நீங்க 3 பேர் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ஐயா சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டுமா? கேளுங்க. ஏங்கிட்டயா? ஆமா. ஐயோ பேண்டே கிழிஞ்சு நான் பேசுனதை நீங்க போடுங்க. நம்ம சிவகார்த்திகேயன் சார் ஸ்டைலே சொல்லிடுறேன். நான் பேசுனது நீங்க போடுங்க, போடாம போங்க. டைரக்டர் பேசுனதை போடுங்க, போடாம போங்க. எங்களுக்கு சிஎஸ்கே மேட்ரும் ஆறுமுகம் மேட்ரும் வந்தே ஆகும். என்ன போட்டுருவாங்க என்கிட்ட 2 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டீமா நீங்க 3 பேரும் ஒரு படம் பண்ணீங்க. நாங்க 3 பேர், நீங்க 3 பேர் மட்டும் அவருக்கு காமெடி, சாருக்கு இன்னொரு காமெடி, இன்னொரு டைரக்டர். அடுத்து அதான் நான் சொன்னேன், அந்த படத்துல ஒரு காமெடி படம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி நல்ல காம்போ இருக்கு. ஃபுல் லென்த்ல ஒரு காமெடி படம் பண்ணுங்க வித்தவுட் ஹீரோயின்ல. அந்த படத்துல நீங்க தான் சரி ஹீரோ. ஐயா சாமி நீங்க ஃபுல் லென்த்ல படம் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். காம்போ நல்லா இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அடுத்து ஐயா வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ரைட்டராவோ இல்ல ஸ்பீக்கராவோ மாத்திருங்க. பயங்கர நல்ல டயலாக் டக்கு டக்கு ஸ்பான்டேனியஸா ரைமிங்கா நிறைய பேசுவாரு. ஆமா. அதுக்கப்புறமா நீங்க இப்ப எடுக்கிறீங்க எமோஷன் கலந்த படங்கள் எடுக்கிறீங்களா, அது மாதிரி எடுங்க. பப்பு நானடா பழைய மாதிரி எம்சி பண்ணே போயிடுவான் அப்படிலாம் சொல்ல. நீங்களே இது மாதிரி கதை சார்ந்து இல்லைன்னா ரோல் சார்ந்து எடுக்கிறீங்க. இப்போ ஹீரோவா பண்ணாலும் சரி, அதுக்கடுத்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணணும். அது மாதிரி கதை சார்ந்து பண்றீங்களா, இது அப்படியே கண்டினியூவா பண்ணுங்க. உங்களோட ஜேர்னி இன்னும் பெருசா வளரணும்னு நினைக்கிறேன். ப்ரிவியூ பார்க்க நான் தான் வருவேன். ப்ரிவியூ பார்த்துட்டு வெளில உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் பாருங்க, ஹானஸ்டா சொல்லுங்க. ஆமா, நான் எதுவுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அடுத்த படத்துல டாமினிக்னு யாராவது நடிக்க வைக்கிற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கொஞ்சம் முடிய மட்டும் ஜடையை வளர்த்துக்குங்க. ஒரு இங்க மட்டும் ஒரு மாஸ்க் போட்டுக்குங்க. இல்ல சார், நீங்க சொல்ற ப்ரிவியூ வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ப்ரிவியூ பார்த்துட்டு அந்த ரோல் வேணுமா நீங்க சொல்லுங்க. ஓகே, காத்திருப்போம். Thank you so much for your time. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி.